சூப்பரான கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. திருமண முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட நண்பர்களே. மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சில முக்கியமான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் விஷயம் மணிமூர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே. மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒரு சிறந்த யோகமான அமைப்புங்க. இது தவிர சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் உள்ளன, 12ஆம் இடத்தில் உள்ளன. இன்றைய தினம் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது. வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளதால் உங்களுக்கு இப்பொழுது அதிகமான நல்ல நன்மைகள் அதன் மூலமாகவும் இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க காரியங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் இடையில நான் சொல்ல போறேன். இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய வகையில் நீங்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை பெற உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. இப்பொழுது வியாழ நோக்கம் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிருங்க. உங்க மேரேஜ் உங்களுக்கு சீக்கிரமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. அதை நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமணங்களை நீங்கள் எடுத்து நடத்துவதற்கான யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அமையும். உங்களது பண வரவுகளை இருந்த இந்த தடைகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. பாதியில் விட்டு போன சில பணிகளை இன்றைய தினம் நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் நீங்க தான் ஆதிக்கம் செலுத்துவீங்க. அதனால மற்றவர்களிடம் நீங்கள் ரூல் பண்ணும்பொழுது உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துவிடக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது கவலைகள் எப்படி இருக்குன்னா, சோப்பு நுரையில் இருக்க குமிழ் மாதிரி தொட்டனும் உடையிற மாதிரி உங்க கவலை எல்லாம் சீக்கிரமா இன்னைக்கு எளிதில் தீர்ந்துவிடும் என்பதால் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நாளுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படக்கூடிய யோகம் இருக்கு. மாலையில நீங்கள் ஏதாவது சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது, சமூக நிகழ்ச்சிகள் அதாவது சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லதாக இருக்கும். எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து கொள்ள மாலை நேரத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் இன்விடேஷன் இருந்தால் கலந்துக்கங்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர்கள் உங்களது உடன் இல்லாததால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில ஒரு வெறுமையான ஒரு அனுபவத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அவ்வளவு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்காது. இருந்தாலும் பழைய நினைவுகள் மகிழ்ச்சிகள் ஒருவேளை தரலாங்க. எனவே பழைய நினைவுகள் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் அமையும். இன்றைய தினம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் சூப்பராக அதுக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சில தர்ம சங்கடமான நிலைக்கு உங்களை ஆளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு சில விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் அந்த விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதும் நன்மைக்கே என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மனநிலை என்ற தினம் உணர்வீர்கள். என பின்னாடி அது உங்களுக்கு தெரியும். அவர் செய்த சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடமா இருந்தாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்றது விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி தெரியறதுனால இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7 இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. அதிர்ஷ்ட எண் நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்க குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்ததுன்னா அதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. சில சங்கடமான வாக்குவாதங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறி இன்னைக்கு சுமூகமாக உங்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாக சுமூகமாக உங்களது பிரச்சனைகளை குடும்பத்தில் நீங்கள் சமாளித்து மன தைரியத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமையுங்க. எனவே இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்கும். உங்களது வாழ்க்கை துணை சர்ப்ரைஸான சில விஷயங்களை செய்து கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையுங்க.
நாள் முழுவதும் அமைதியா இருப்பீங்க. மகிழ்ச்சியாக சில விஷயங்கள்ல நீங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. மிகச் சிறப்பான வகையில் திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். அற்புதமான நாளாக இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கண்ணீருடைய ரசபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலோட இணைந்திருந்தீங்க அப்படின்னா, தினசரி நமது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் மூலமா தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா இருக்கும். ஸோ எங்களுக்கும் அதில் பெனிஃபிட் தான். இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. நீல நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அந்த பிளானை சக்சஸ் நீங்க ரிசல்ட் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது பிளான்கள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகும். எனவே ஒரு லிஸ்ட் எடுத்து என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் சிறப்பாக நீங்கள் எழுதி பிளான் பண்ணுங்க. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நீங்கள் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் நிறைவு பெறும். எதிர்காலம் உங்களது ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் இந்த தினம் உங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளா அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக உத்தியோகத்திலிருந்து சில பொறுப்புகள், பணிகள் கொடுப்பாங்க. அந்த கூடுதல் பணிச்சுமையை நீங்கள் சந்தோஷமா ஏத்துக்குங்க. ஏன்னா, உங்களது கூடுதல் பொறுப்புகள் தான் உங்களுக்கு உயர்வை தரும். உங்களுக்கு மதிப்பு, மரியாதையை தேடி தரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படியே கல்லு மாரி ஒரே பொறுப்புல நம்ம இருக்க முடியாது. இன்னும் புதிய பொறுப்புகள் நம்மகிட்ட வரும்போது அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எப்படி சமாளிக்கிறோம்னு மத்தவங்க பார்த்துட்டு அதுக்கான ப்ரமோஷன்ஸ் மற்றும் இன்கிரிமெண்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே புதிய பொறுப்புகள் வந்தா ஆஃபீஸ்ல நீங்க கண்டிப்பா ஏத்துக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வாங்குறது, விற்கிறது மூலமா நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமையும். எனவே அதையும் இன்றைய தினம் சான்ஸை நீங்க மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர்ல இருந்து புதிய வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகள் மகிழ்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே வேலை தேடும் இளைஞர்கள் வெளியூராக இருந்தாலும் இன்டர்வியூ ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு அட்டன் பண்ணி விடுங்க நண்பர்களே. வியாபார பணிகள்ல புதுசா நீங்க முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. தகுந்த ஆலோசனைகள் பற்றி நீங்கள் முதலீடு செய்யலாம். இப்பொழுது அதற்கான சிறப்பான ஒரு தருணம் அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்வெஸ்ட் பண்றதுல இன்னைக்கு நீங்க ஆர்வம் காட்டுங்க. நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஹாப்பியா இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் நம்ம வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்க லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. மேலும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோட நீங்க எப்போதும் இணைந்திருங்கள். நமது ராசிபலன்கள் உங்களுக்கு தினசரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமா தேடி வரணும்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா என்கரேஜ் அமையும். ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். எனது மனமார்ந்த நன்றிகளை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணலாம் நாளைய வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.